அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரயில்வே நிர்வாகம் ரயில் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் தினமும் பல கோடிக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்பாக ரயில்வே உள்ளது. பாதுகாப்பான பயணம், டிக்கெட் விலை குறைவு உள்ளிட்ட காரணங்களால் வசதி படைத்தவர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை ரயில்களில் தான் பயணம் செய்ய விரும்புவார்கள். அனைத்து தரப்பு மக்களின் முதல் சாய்ஸாக ரயில் இருப்பதால் ரயில்களில் பயணிகளின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது. தொலைதூரத்துக்கு செல்லும் ரயில்களில் கூட டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரத்தில் கூட டிக்கெட்டுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட விற்று தீர்ந்துவிடும். கடைசி நேரத்தில் பிளான் பண்ணுபவர்கள் தக்கல் டிக்கெட்டை எடுக்க முயற்சித்து பார்ப்பார்கள். ஆனால் சில வினாடிகளிலேயே இந்த டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிடும். அதிலும் பண்டிகை நாட்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ரயிலில் கால் வைக்க முடியாத அளவுக்கு பயணிகளின் கூட்டம் அலைமோதும். முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் தான் இந்த நிலை என்றால் சமீப காலமாக ரிசர்வ் செய்யப்பட்ட பெட்டிகளுக்கும் பயணிகள் ஆக்கிரமித்துக் கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளது. அன்ரிசர்வ் டிக்கெட்டை வைத்துக் கொண்டு முன்பதிவு பெட்டிக்குள் ஏறுவது, வெயிட்டிங் லிஸ்ட் வைத்திருக்கும் பயணிகள் முன்பதிவு பெட்டிக்குள் ஏறுவது போன்றவற்றால் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகள் புக் செய்த சீட் கிடைக்காமல் கடும் அவதிக்குள்ளாகிறார்கள். கோடை விடுமுறை காலங்களில் வட மாநிலம் தென் மாநிலம் என பாகுபாடு இல்லாமல் நாடு முழுக்க இப்படி முன்பதிவு பெட்டிக்குள் சாதாரண டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் ஏறி ஆக்கிரமிப்பதை பார்க்க முடிகிறது. வந்தே பாரத் ரயில்களுக்கு கூட ஓபன் டிக்கெட் வைத்திருந்த பயணிகள் பலரும் ஏறினார்கள். இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளான பயணிகள் ரயில்வே நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார்களையும் முன்வைத்தனர். ரயில்வே போலீசாரும் டிக்கெட் பரிசோதகரும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டும் பயணிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ரயில்வே நிர்வாகத்திற்கு இது பெரும் தலைவலியாக அமைந்தது. இந்த நிலையில்தான் முன்பதிவு பெட்டிகளுக்குள் கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லாத பயணிகள் ஏறுவதை தடுக்க விதிகளை கடுமையாக பின்பற்ற ரயில்வே நிர்வாகம் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாம். வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் முன்பதிவு பெட்டிக்குள் பயணம் செய்வதை பார்க்க முடிகிறது. டிக்கெட் பரிசோதகர்களும் இதை கண்டுகொள்வது இல்லை. அதே வேளையில் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தானாக பணம் திரும்ப கிடைத்துவிடும் என்பதால் ஆன்லைன் டிக்கெட் எடுத்திருந்தால் அவர்கள் இறக்கிவிட்டு விடுவார்கள். இந்த நிலையில்தான் ஜூலை மாதம் முதல் கவுண்டர் டிக்கெட் எடுத்திருந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் அவர்களை முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று ரயில்வே நிர்வாகம் வலியுறுத்தியிருக்கிறதாம். வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்தால் 440 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு பெட்டியில் இருந்து இறக்கிவிட வேண்டும் எனவும் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தரப்பிலும் சொல்லப்படுகிறது. ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் சாதாரண டிக்கெட்டுடன் பயணிகள் ஆக்கிரமிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் ஏற்கனவே முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இது தொடர்பாக தொடர் புகார்கள் போனதால் தான் ரயில்வே இந்த விதியை கடுமையாக்க முடிவு செய்திருக்கிறதாம். இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில், வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணிக்க தடை இருப்பது இது புதிதல்ல. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தே ரயில்களில் இந்த விதி உள்ளது. எனினும் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தாலும் வந்த பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதகர் கெடுபிடி காட்டுவது இல்லை. தற்போது இந்த விதியை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார்.